ஏன் பிரசாதமா போயிட்டு விஷாயை வித்மஹி மகாதேவாயை இறை கடாட்சம் எதில் வைத்தேனோ அது பிரபந்தாவை ஆயினாதான் பிரசாதம்னு சொல்றாங்க. தண்ணி நம்ம வீட்டை விட்டுருந்தா ஜலம் தண்ணி கோயில விட்டுருந்தா தீர்த்தம். இந்த கணக்கு ஆதாரம் பண்றோம். எது சொல்றோம்? இந்து கங்கை நர்மதா சிந்து காவேரி சொல்லலாம் சொல்றோம். நம்ம வீட்டை விட்டுருந்தா தண்ணி அதை சாப்பிட்டோம்னா தீர்த்தமா போயிடும். ஒன்னோடு சேர்க்கின்ற போது மகிமை உண்டு. அது மாதிரிதான் இந்த உடம்போடு சேர்க்கின்ற போது மனிதன் சொல்றோம். இந்த உடம்புல இந்த உயிர் பெருசுன்னா வேலை சொல்லிடுங்க. யாராவது கூட இருக்கிறாங்களா? அதான் கண்ணதாசன் இருக்காங்க. என்ன சொல்றாங்க? உறவை எப்படி இருக்குங்க? வீடு வரை ஒரு ஆனந்தம் பெருகை என்று அனைத்து அடியார்களையும் கலங்கூட்டி விடைபெற்றுக் கொண்டு ஞானோக்கும் அழைக்கின்றோம். முருகனுக்கு ஞானமே கோகழி ஆண்ட தேவரால் சொல்ல தெரியாது சொல்லி சிறுவனைக்கு சொல்லிய பாட்டில் பொருளுண்டு சொல்லுவார். பார்வதி பதே திருவாசக தேனங்களில் 37வது பதிகம் பிடிச்சப்பட்டு திரு கோணிபுரத்தை அருளியதே முக்தி கலப்புரைத்தல் கழலை கடவுளை கருணை மாகடலே செம்மையாய சிவரமணிந்த மெய்வரமறியா அழித்ததுரண்டே செப்புடக்கு அறிய செல்லுடமூட்டி செல்வமே சிவபெருமானே எய்விட துன்னை சிக்கென பிடித்தே எங்கள் அருளுவ
அருள்வதியே அரவையை மனமே கோயில கொண்டு ஆண்டு அளவில்லா ஆனந்தம் அருளி பிறவி வேறறுத்தே செல்வமே சிவபெருமானே ஈசனை உன்னை சிக்கென பிடித்தே அத்தனை அண்டமாயின்ற ஆரியையாரும் ஈருமில்லா சித்தனை பக்த சிக்கென பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லாம் உயிருமதழைத்து பிழைத்தவை அல்லோ எத்தனை உன்னை சிக்கென பிடித்தே எழுந்தருள்வதியே காலினை தூக்கும் தாயினும் கால பரிதழி பாவியனுடைய மூடினை நிறுத்தி உள்ளொளி பேசி ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறப்புறத்திருந்த செல்வமே சிவபெருமானே யானை தொடர்ந்து சிக்கென பிடித்தே அருள்வதியே உன்னுடையாக்கை முறை முறை கணிய கொண்டெடு கோயில புகுந்து எண்டெல்லாம் ஒருத்தி எளியாண்ட இசடை மாசிலமணியே சுபவே வீரகை வீரபுட மயக்கா தொடக்கெல்லாம் மறுத்த நது சோடி இன்பமே உன்னை சிக்கென பிடித்தே அருள்வதியே இன்பமே உன்னோம் ருத்ராய வீரபத்ராய நாட்யமுத்ராய நமோ ருத்ராய வீரபத்ராய நாட்யமுத்ராய நமோ ஈஷாய சிவலிங்காய நாகபூஷணாய நமோ ஈஷாய சிவலிங்காய நாகபூஷணாய நமோ சிவாய பரமேஸ்வராய சர்வேஸ்வராய நமோ பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமோ தேஜாய தேஜாய யோகி சிஷ்டாய யோகராஜகாய நமோ யோகாய யோகி சிஷ்டாய தாண்டவாய நமோ சிவதாண்டவாய நமோ ब्रह्ममुरारि सुराजितलिङ्गं निर्मलवासितशोभितलिङ्गं जन्मजगोविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवराजितलिङ्गं कामदहनकरुणाकरलिङ्गं रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धितलिङ्गं पङ्कजहारसुशोभितलिङ्गं सञ्चितपापविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् இருங்க மதுரை சொல்லும் போது கணக்குல சொன்ன அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை எல்லாம் நயப்போடும் என்னார எம்பலத்தை எல்லாம் வல்லாக்கரையேற்று
இன்று வருமோ நாளைய வருமோ அல்லது மற்றொன்று வருமோ சொந்தமான வெண்மாயத்தில் வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அழுத்தரும் ஜோதி அழுத்தரும் ஜோதி. ஓம் குருநாதரே பாபாவின் திருவடியை போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் சத்குருநாதரே பாபாவின் திருவடியை போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் அம்மையப்பனே பாபாவின் திருவடியை போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் எல்லா உயிர்களும் காப்பவரே பாபாவின் திருவடியானவரே பாபாவின் திருவடியை போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் ஜோதி சிறுவனானவரே பாபாவின் திருவடியை போற்றி. ஓம் அழுப்பெரும் ஜோதியே பாபாவின் திருவடியை போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் குருநாதரே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் சத்குருநாதரே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் சக்தி ரூபமே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் அஸ்தாம்பாபாவே நம சிவாய. ஓம் பூண்டி மகானே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் ஐரந்த சாமியே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் நிர்வாண சித்தரே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் சிவலிங்க சாமியே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் காந்தி மகானே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் அஸ்தாம்பாபாவே அழுப்பெரும் ஜோதி. அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் ராமலிங்க சாமியே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் பூண்டி மகானே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் அஸ்தாம்பாபாவே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் ஐரவந்த சாமியே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் அஸ்தாம்பாபாவே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் ஐரவந்த சாமியே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய அழுப்பெரும் ஜோதி. சத்குருநாதரே அழுப்பெரும் ஜோதி. ஓம் சக்தி ரூபமே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் அஸ்தாம்பாபாவே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் ராமலிங்க சாமியே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் பூண்டி மகானே அழுப்பெரும் ஜோதி. ஓம் ஐரானந்த சாமியே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் அஸ்தாம்பாபாவே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் ஐரானந்த சாமியே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் அஸ்தாம்பாபாவே அழுப்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய. ஓம் ஐரானந்த சாமியே. ஓம் நம சிவாய. சிவாய நம. சிவா குமர்றம யார் ஐயோன்றோம். ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. சிவபெருமான நமக்கு நல்லா இதா இருக்கணும்னா ஒரு அடியாரை தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு ஆகாரம் கொடுங்க. 33 ஜென்மா உங்களுக்கு உண்டு. சாமி சிறந்த அடியாரை தேடினவன் 1000 கோயிலை கட்டுற புண்ணியம் கிடையாது, 4000 ராஜகோபுரம் கட்டின புண்ணியம் கிடையாது. ஒரு சிவனடியாருக்கு சாதம் போட்டோம்னா அத்தனை புண்ணியமும் இதுக்கு இடம் கிடையாது என்றார் சுவாமிகள். அதனால்தான் அன்னமாகி தேடும் மலையும் காலலைந்து மனமே. எதுக்கு சும்மா இந்த ஜீவனை வச்சுன்னு அலைஞ்சுனுங்கிறோம், ஆகாரத்துக்கு அலையக்கூடாது. அது பாரு ஒன்னே ஒன்று சொன்னார், நீ எங்கேயும் கடவுளை தேடிட்டு இருக்காது, நம்ம உள்ளத்தில் இருக்க. உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பாலையும்
வல்லபிரானார்க்கு வாய்கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் திருமூலர். 3000 ஆண்டு ஆண்டுக்கு ஒரு பாடல் தான் பண்ணார் சுவாமிகள். 3000 ஆண்டு இருந்தார். அவர் தான் சொன்னார், நடமாடும் கோயில் நண்பர்கங்கியில் படமாடும் கோயில் பரமர்க்கதாக. நீ கடவுளை கொண்டு போய் அது கொடுக்குற இது கொடுக்குறேன்னு கொடுத்தாது, அதெல்லாம் இறைவனுக்கு சேராது. நடமாடுறாங்க பாரு, சித்தர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உன்னால முடிஞ்சது இந்த வஸ்திரமோ அன்னதானமோ கொடு. படமாடும் கோயில் பரமர் கொள்காய் நடமாடும் கோயில் நண்பர்க்காக. நடமாடும் கோயில் நண்பர் கொன்றீகின் படமாடும் கோயில் பரமர்க்கதாமி என்னார் திருமூலர். நீ எல்லாம் கோயில் கட்டாதே, ஒரு பூஜை பண்ண எதுவும் இல்லை, ஒரு அடியார் ஒரு 4 பேரை வர வச்சு ஆகாரத்தை கொடு. அதனால தான் சொன்னார், அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் ஒன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூவி சென்றார். யார் கேட்கிறோமா? அலையாதே மனமே, அலையாதே மனமே, ஆட்கொண்ட அருளி தேடுங்கால் தேடி அலையாதே மனமே. உருவு கண்டல்லாமை உருதரம் ஏற்றி அருவு கண்டல்லாமை ஆனந்தம் பெருகும் சிவனுடைய நாமத்தை சிந்தித்திருப்போர்க்கு அலையாதே மனமே. மனம் அலையக்கூடாதா? தேடினால் உருபருளும் திங்களும் உருபாரி இல்ல, தேடணும். சுவாமிகளுடைய அதிகரையா பார்க்கிறோம். சுவாமி முதல்ல 63 நாயன்மார்களிலே முதல்ல சிவபெருமானை கண்டு கழித்து ஆனந்தமற்றவர் நந்தனர். புலையராய் இருந்தாலும் அவர் தான் முதல்ல சிதம்பரம் போகணும்னு பார்த்து ஞானமா இறைவன் அண்ணனுக்கு அடிபணிந்து இருக்கிறார். அண்ணன் சொல்றார், என்ன போகிறதுக்கு என்ன இடையூறுன்றார். 4000 வேலி விளத்தையும் பயிர் பண்ணிட்டு போகணுன்றார். அதை பயிர் பண்ணிட்டு போனோம்னா 1 வருஷம் ஆக முடியுமே? இரவுல போய் 12 மணிக்கு தியானிக்கா சிவபெருமானி இப்படி சொல்றாரே, நான் என்ன செய்யும்? 3 மணிக்கு நெல்மணி நல்ல கதிர் வளர்ந்து உதிரம் போல இருக்கிறது. போய் எழுப்பி வந்து உங்க முதலாளி அறுக்க சொல்லுடா, நம்ம எல்லாம் பந்த பாசல் அகப்பட்டு இருக்கிறோம். அப்பா அம்மா அக்கா தங்கச்சி பிள்ளைகள் பந்த பாஸ், அது அறுபடணும் இல்லையா? பிள்ளை மீது அதிகமான பாசம் வைத்திருந்த தசரத மகா சக்கரவர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி பிரிகின்ற போது இருந்துட்டார். கைகையும் கோசல இருந்தாங்களே, இவங்க அன்பு வைத்தார்கள், அவர்கள் ஆசை வைத்தார்கள். ஆசைக்கும் அன்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருந்து, அதிகமாக தனக்கு உரிமை என்று சொல்வது ஆசை, எல்லாம் இறைவனே என்று சொல்வது அன்பு. அந்த அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாளன்னார் ஔவையார் இல்லையா? அன்புதான் பெரிது. யாரு தேடுறோம்? அன்பும் சிவமும் 2 என்பார். 2 சொல்ல அறிவில்லாதவன் தான் சொல்லுவேன். அன்பும் சிவமும் 2ம் ஒன்றுதான். அன்பும் சிவமும் ஒன்றென்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்ன திருமூலர்.